among you. உங்களுடைய மத்தியிலே நான் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். Before I share God's word, can I sing you a song? நான் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை உங்களுடைய மத்தியிலே பாட விரும்புகிறேன். If you don't know, then you can learn. Very simple. உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல சின்ன பாடல் தான். It goes like this. Yesu innai kai vidamata. Yesu innai kai vidamata. Kalam poya velinum peruka tuisinum. Ava innai kai vidamata. Come on, let's sing together. Yesu innai kai vidamata. Yesu innai kai vidamata. Is that true? Jesus will never let go of our hand. In life, we will go through storms, but He will hold on to us. Amen. At the end of Form 5, God called me to serve Him in full-time ministry. My parents were not Christians, but they were free thinkers. So they were quite open-minded. So they allowed me to go to Bible school. I was only 16. At that time, my girlfriend was also called by God. Her mother said, "You are not going Bible school. If you go to the Bible school, I will go to your church and I will burn down your church." But then, she became a pastor's wife. She did go to Bible school. Same time. So what caused her mother-in-law to change her mind? It has to do with a practice that I stumbled into. I accidentally discovered this lost key to spiritual breakthrough. And it has made a very big difference in my own life. It is one of the 3 practices Jesus taught His disciples. To set the stage, I will invite you to read from the Bible. You can read in Tamil, Matthew chapter 6. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதிகை செய்கிறதை உன் இடதிகை அறியாதிருக்க கடவுளே. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலோ வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியோ நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள்
பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிடங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Father, we ask that you will help us to understand what Jesus taught us. இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். Help us understand your heart for your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காய் உம்முடைய இருதயம் எதற்கு ஏங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். Help us understand that you want the best for all of us. ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நீ முதன்மையாக வைத்திருக்கிறது நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். We give you thanks for this in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Amen. Amen. There were 3 practices that every Jewish person was expected to practice. யூதர்கள் 3 விதமான நடைமுறை பயிற்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்த்தார். Number 1, religious Jews would help the poor. அங்க யூதர்கள் மத முறைமைப்படி ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். It's called almsgiving. அது நம்ம தானம் செய்கிறது என்று அங்கே அழைக்கப்படுகிறது. Religious Jews would pray. அவர்கள் யூத முறைமைப்படி அவர்கள் ஜெபிக்க வேண்டும். 3 times a day. ஒரு நாளைக்கு 3 முறை அவர்கள் ஜெபிக்க வேண்டும். And they will fast twice a week. வாரத்தில் 2 முறை அவர்கள் உபவாசிக்க வேண்டும். But by the time Jesus came, அந்த நேரத்திலே இயேசு வந்து they did all 3 to show people how spiritual they were. எப்படி ஆவிக்குரிய விதத்திலே அந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே கற்றுக் கொடுத்தார். They didn't do it from the heart. அவர்கள் அவருடைய இதயத்திலே இருந்து அவைகளை செய்யவில்லை. So Jesus told his disciples, you need to do all 3, but do it with the right motive. அவர்கள் இயேசு சீஷரிடத்திலே சொன்னார், இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், ஆனால் இந்த 3 காரியத்தை சரியான விதத்திலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். Do it in secret. ரகசியமாக அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். Not to show human beings, அது மனிதர்கள் காண்கிற விதமாக அல்ல, but as your worship to your Father. ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறதாக அது இருக்க வேண்டும். So Jesus says, when you give or when you pray and when you fast. எப்பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும், எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He said to those who follow him, he said he didn't say if you choose to do it. என்றால் என்று அவர்களுக்கு சொல்லவில்லை. He said when you do it this way. எப்படி நீங்க செய்யணும், இந்த வழியில் நீங்க செய்யணும். That means he expected every believer to practice all 3. இந்த 3 காரியங்களை எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார். And he gave them a different reason for doing it. அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு காரணங்களை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். Don't do it like the religious leaders. மதவாதிகள் செய்கிறது போல நீங்கள் செய்யக்கூடாது. Don't do it to impress people. ஜனங்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது. Don't do it to seek attention. ஜனங்களுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யக்கூடாது. But do it to your Father. ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுடைய அப்பாவுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும். And your Father in heaven will see what you do in secret. அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிறதை பரலோகத்தில் இருக்கிற
பிதா அதை பார்க்கிறவராக இருக்கிறார். And your Father will reward you. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார். If you do it to show people how spiritual you are, they will reward you by saying, "Wow, you are so good." நீங்க ஜனங்கள் பார்க்கிற விதமாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் ஜனங்கள் ஒருவேளை சொல்வார்கள், "ஓ, நீங்க நல்லவங்க" அப்படின்னு சொல்லலாம். And then you have already received your reward. அப்படின்னு சொன்னா உங்களுக்குரிய பலன் நீங்கள் ஏற்கனவே பெற்றாச்சு. God the Father don't have to reward you. பிதாவாகிய தேவன் நமக்கு பலன் தர வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. But if you do it secretly, no one knows you are doing it. நீங்க ரகசியமாக அந்தரங்கத்திலே செய்கிறதை யாரும் அறிய மாட்டார்கள். People will not praise you. அவங்க உங்களை புகழ மாட்டார்கள். But your Father in heaven will see. பரலோக பிதா அதை பார்க்கிறவராக இருக்கிறார். And your Father in heaven is the one who will reward you. பரலோக பிதாவாகிய தேவன் நமக்கு வெகுமதிகளை தருகிறவராக இருக்கிறார். So all three practices are still relevant today. இந்த மூன்று காரியங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கத்தான் செய்கிறது. I know that most Christians are generous. அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு சரியான விதத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். When they hear of someone in need, they will open their purse, wallet, and they will help. தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் தங்களுடைய மணிப்பர்ஸ்ல இருந்து ரூபாய்களை எடுத்து கொடுக்கத்தான் செய்கிறார்கள். According to their ability. அவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி செய்கிறார்கள். And I know that most Christians will pray. நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கத்தான் செய்கிறார்கள். At least once a day. ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது ஜெபிக்கிறார்கள். Or before they eat. அவங்க சாப்பிடுறதுக்கு முன்பாகவும் ஜெபிக்கிறார்கள். That's 3 times a day. ஒரு நாளைக்கு 2 வேளை ஜெபிக்கிறார்கள். But I notice not many Christians want to practice fasting. நிறைய கிறிஸ்தவர்கள் உபவாசிக்கிறார்களா இந்த இடத்திலே கேட்பீர்களானால் இல்லை என்று நான் சொல்லுவேன். And it's because we enjoy eating. ஏன்னு சொன்னால் நாம் சாப்பிடுவதற்கு ரொம்ப உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். And also we don't like to be hungry. நம்ம பசியா இருக்கிறதை யாரும் விரும்புறது கிடையாது. Now how many of you like to feel hungry? யார் எத்தனை பேருக்கு அப்படியே பசியா இருக்கிறது பிடிக்கும்? I just love to feel hungry. எனக்கு பசியா இருக்கிறது பிடிக்கும். Something wrong with you. அது சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். Actually, I love to feel hungry. நான் பசியாக இருப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன். But only just before a nice Indian meal. இந்திய உணவுகள் இருக்குமானால் அதை சாப்பிடுவதற்கு நான் நன்றாக விரும்புகிறேன். Before I have a thali. கறி எனக்கு தெரியும்ல. Yeah. I like to be hungry. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பசி வருது. Because the food is not nice to enjoy if you are full. நீங்க அதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிறையாது. Indian food is my favorite food. இந்திய உணவுகள் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு. I have a lot of Indian friends. எனக்கு நிறைய இந்திய நண்பர்கள் இருக்கிறார்கள். And my first Indian pastor friend taught me this song just now. என்னுடைய முதல் இந்திய போதகர் தான் எனக்கு இந்த பாடலை சொல்லி கொடுத்தார்கள். And from that day onwards I have never forgotten it. அதுக்கு பிறகு நான் அந்த பாடலை மறக்கவே இல்லை. And also I have the privilege of serving as in the committee of the Malaysia Tamil Bible Institute on the board. தமிழ் பைபிள் அந்த for many years. அந்த இதிலே தமிழ் பைபிள் கழகத்திலே நான் பல ஆண்டுகளாக அங்கே நான் வேலை செய்தேன். I think for 6 years I was the chairman of the board. அந்த 6 வருடங்கள் அந்த இடத்திலே நான் முதலாளராக பணியாற்றினேன். So I am very comfortable among Tamil speaking people. ஆகவே உங்களோடு கூட தமிழ் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் லகுவானதுதான். And if anyone asks me what would you like to eat, I would say Indian food. உங்களுக்கு பிடித்த உணவு எது என்று கேட்டால் நான் உடனே சொல்வேன் இந்திய உணவு தான் எனக்கு பிடிக்கும் என்று. But before I eat Indian food, I need to feel hungry. நான் சாப்பிடுறதுக்கு முன்னால எனக்கு பசி இருக்கணும். But you know, most of the time people don't want to stay hungry. அநேக நேரங்களிலே மக்கள் பசியா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. It's not easy. அது ரொம்ப ஒரு லகுவான காரியமும் கிடையாது. And that is why a lot of Christians do not practice fasting on a regular basis. ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு நடைமுறையான உபவாசமாக அவர்கள் எடுக்கிறது கிடையாது. Maybe once a year the pastor say let's all fast together because it's it's Merdeka maybe. அந்த 40 day fasting வந்து ஒரு 40 day fasting.
ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 40 நாள் உபவாசம் எடுங்கன்னு சொன்னா சிலர் அதை எடுப்பீர்களாக இருக்கலாம். After the 40 days, you say, thank God it's over. அது நாட்கள் கடந்த பிறகு நம்ம சொல்லுவோம், அப்பா முடிஞ்சிச்சு ஆண்டவரே என்று சொல்லுவோம். Now I don't have to fast. இனி நான் ஃபாஸ்ட் பண்ணவே முடியாது என்று சொல்லுவோம். So most Christians do not fast on a regular basis like the Jews fast. They fast twice a week. எப்படி யூதர்கள் வந்து வாரத்துக்கு 2 முறை உபவாசித்தார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நடைமுறை வாழ்க்கையில அதை செய்கிறது கிடையாது. And the reason is that we have conditioned our bodies to eat 3 times a day. ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரமே ஒரு நாளைக்கு 3 முறை உணவு சாப்பிடுவதற்காக அது உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. If you have tea time, it's 4 times a day. ஒரு டீ சொன்னா 4 நாள் ஒரு நாளைக்கு 4 வேளை நம்ம குடிக்கிறோம். Whether it is 3 times, 4 times, 5 times, it is a habit. ஒரு வேளை 3 வேளை 4 வேளை 5 என்பது நமக்கு பழக்கமாக இருக்கலாம். It is a conditioning. அது வந்து ஒரு காரணியாக கூட இருக்கிறது. I regularly cycle uphill. நான் தொடர்ந்து நான் சைக்கிள் ஓட்டுறது என்னுடைய பழக்கம். I do off-road cycling. நான் அந்த மலையில் ஏறுகிற சைக்கிள் ஓட்டுகிறேன். And I was riding up a part of Penang Hill. நான் பீனங்கிலே இருக்கக்கூடிய அந்த மலைகளிலே சில நேரங்களிலே சைக்கிள் ஓட்டும்போது So we were riding very hard for 90 minutes. 90 நிமிடங்கள் மிக வேகமாக நாங்கள் அந்த சைக்கிளை ஓட்டுவோம். When you reach the top of the hill, நாங்க அந்த மலைக்கு மேலே போன உடனே I felt a bit hungry. எனக்கு பசி எடுக்கும். I took out some food. நான் ஒரு சில ஆகாரங்களை ஓபன் பண்ணி I offered to my friend. என்னுடைய நண்பருக்கு கொடுப்பேன். And he said, I'm not hungry. அவன் சொல்லுவான், எனக்கு பசியே இல்லை என்று சொல்லுவான். I said, why? நான் கேட்பேன், ஏன்? I don't eat until 12 o'clock. அவன் சொல்லுவான், நான் 12 மணி வரைக்கும் நான் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. I said, wow, we exercise for 1.5 hours and you're not hungry. 1.5 மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியா பயிற்சி பண்ணியாச்சு, இன்னும் உனக்கு பசி இல்லையா என்று நான் கேட்பேன். He said, I'm doing intermittent fasting. அவன் சொல்லுவான், நான் இடைவெளி உபவாசம் நான் செய்கிறேன் என்று சொல்லுவான். That means at night he eats until 6 p.m. அவன் ராத்திரி 6 மணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடுவான். After 6 p.m. he doesn't eat. அதுக்கு பிறகு அவன் சாப்பிட மாட்டான். And then next day he eats after 12 p.m. அடுத்த நாள் 12 மணிக்கு பிறகு தான் அவன் சாப்பிட ஆரம்பிப்பான். So like 16 hours he doesn't eat. 16 மணி நேரம் அவன் சாப்பிடாதவனாக இருந்தான். And it's a habit. அது அவனுடைய பழக்கமாக இருந்தது. Is it possible to not eat for so many hours? அப்படி அநேக மணி நேரங்கள் சாப்பிடாமல் இருப்பது சாத்தியமா? You don't feel hungry? அது பசி இருக்காதா? He doesn't feel hungry. அவனுக்கு பசி கிடையாது. One day I was having lunch in Penang Adventist Hospital. நான் ஒரு ஆஸ்பத்திரியிலே போய் நான் அங்க சாப்பிடுவதற்காக இருந்தேன். It was crowded. அங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது. So I had to share tables. நான் என்னுடைய ஒரு டாக்டரோடு கூட என்னுடைய உணவு மேஜையை பகிர்ந்து கொண்டேன். Then we were talking. நாங்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தோம். I found out he is a doctor. அவர் ஒரு மருத்துவர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். And I found out that is the only meal he eats for the whole day. ஒரு நாள் முழுவதுக்கும் ஒரே ஒரு நேர சாப்பாடு தான் அவர் சாப்பிடுவார். It's lunch time. அது அவருடைய மத்திய நேர உணவாக இருந்தது. His plate is not very big. அவருடைய உணவு தட்டு ரொம்ப பெருசு கிடையாது. Also vegetarian. அது ஃபுல்லா காய்கறிகளால் நிறைந்திருந்தது. The hospital is a vegetarian hospital. அந்த ஆஸ்பத்திரியும் வந்து காய்கறி வச்சிட்டு வளர்க்கறியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். So I said, wow, is that all you eat for the whole day? நான் கேட்டேன், முழு நாளைக்கு இவ்வளவு தான் நீங்க சாப்பிடுவீங்களா என்று கேட்டேன். Doctor's life is busy. அவருடைய மருத்துவர்கள் வேலை என்பது கொஞ்சம் From morning until evening. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வேலை செய்ய வேண்டும். I said, no problem, enough. அவர் சொன்னார், பரவாயில்லை, எனக்கு போதும் என்று சொன்னார். I said, you don't eat at night. நீ ராத்திரி சாப்பிட மாட்டியா என்று கேட்டேன். How do you sleep at night? எப்படி ராத்திரி தூங்குவீங்க என்று கேட்டேன். How many of you like to sleep with an empty stomach? வெறும் வயித்தோட எத்தனை பேர் ராத்திரி தூங்க முடியும்? சான்ஸே இல்ல. Can you sleep at night? ராத்திரி தூங்க முடியுமா என்று கேட்டேன். He said, every night I sleep like a baby. அவர் சொன்னார், ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் குழந்தையை போல தூங்கி விடுவேன் என்று சொன்னார். I have sweet dreams. எனக்கு ராத்திரி நல்ல கனவுகளோடு கூட தூங்குறேன் என்று சொன்னார். I said, really? உண்மையிலேயே என்று கேட்டேன். My stomach is empty, I cannot sleep. நான் சொன்னேன், என்னுடைய வயிறு வெறுமையாக இருந்தா என்னால தூங்க முடியாது என்று சொன்னேன். He said, you sleep very deep. அவர் சொன்னார், நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி விடுவேன் என்று சொன்னார். Because his digestive system is resting. ஏன்னு சொன்னால் அவருடைய அந்த உணவு
செரிக்கிற அந்த பகுதிகள் வெறுமையாக இருக்கிறது. That's why he can sleep deep sleep. ஆகவே தான் நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் அவரால் செய்ய முடிகிறது. You know, when you have a very heavy meal late at night, it's not easy to sleep. நீங்க ராத்திரி வேளையில ரொம்ப அதிகமான கடினமான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டா நம்மளால தூங்க முடியாது. Your digestive system has to work through the night. அந்த உங்களுடைய அந்த உணவு செரிக்கிற அந்த ஆர்கன்ஸ் ஆனது இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டும். So it is a habit. அது பழக்கமாக இருக்கிறது. What is habit in Tamil? பழக்கம். Payakam. Okay, so it's a payakam. அது அங்கே அவருக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறது. You tell the person beside you it's a habit. நீ பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க அது ஒரு பழக்கமாக இருக்கிறது என்று சொல்லுங்க. Yeah. And tell the person you can learn a new habit. அவரிடத்துல சொல்லுங்க புதிய பழக்கத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. You can learn a new habit. புதிய பழக்கத்தை கற்றுக்கொள்ளலாம். Yeah. Yeah. Whatever age. என்ன வயதாக உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை. I found out நான் கண்டுபிடித்தேன் that if you learn a bad habit, it's not difficult. உங்க கெட்ட பழக்கத்தை நீங்க கற்றுக்கொள்றது உங்களுக்கு கடினம் கிடையாது. During the pandemic, என்னுடைய அந்த இந்த கொரோனா நம்ம போனோம். A member gave. There are only 2 of us in the house. நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்ல இருந்தோம். Our house empty for 20 years. 20 வருடங்கள் எங்களுடைய வீடு வெறுமையாக இருந்தது. Our children are overseas. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்றாங்க. Only 2 of us. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான். The member gave us a butter cake that is almost the size of this. என்னுடைய நண்பர் ஒருவர் இவ்வளவு பெரிதான ஒரு வெண்ணெய் கேக்கை எங்களுக்கு கொடுத்தார். So we said, what to do? Pandemic, we cannot even go to the neighbor's house. அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையை எப்படி கொண்டு போய் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும்? So we said we have to eat it. நம்ம தான் இத சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டோம் நாங்க. Now I am not I don't take sweets. நான் யூசுவலா இனிப்பு வகைகள் எடுக்கிறவன் கிடையாது. Everything I drink has no sugar. நான் குடிக்கிற தண்ணி எல்லாமே இனிப்பு இல்லாம தான் குடிப்பேன். So I don't like sweet things. ஆகவே எனக்கு இனிப்பான காரியங்கள் பிடிக்காது. But what to do? I cannot throw it away. ஆனா நான் அதை ஒண்ணு செய்ய முடியாது. தூரே எங்களால போட முடியாது. So after every meal we cut a small slice. நாங்க எல்லா நாளும் இரவு சாப்பிட்ட பிறகு அது ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி and we eat the cake. நாங்க அந்த கேக்கை சாப்பிட்டோம். After 2 weeks. 2 வாரங்களுக்கு பிறகு One day after meal. நான் சாப்பிட்ட பிறகு I said, where's the cake? அந்த கேக் எங்க கேட்டேன். Because the cake is finished. ஏன்னா அந்த கேக் அங்க முடிஞ்சிருந்துச்சு. And after the meal I know something is missing. நான் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஏதோ ஒன்று அங்கே இல்லை என்பது உணர்ந்தேன் நான். I had learned the habit of having dessert. நான் சாப்பிட்ட பிறகு அப்படி ஒரு இனிப்பு சாப்பிடணும்ங்கற ஒரு பழக்கத்தை நான் வந்துருச்சு எனக்கு. Sweet after the meal. சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்ங்கற ஒரு பழக்கம் வந்துருச்சு. I know the Indians have very nice sweets. இந்தியர்களாகினா நல்ல ஸ்வீட் சாப்பிடுவோம். No, I did not have the habit before. எனக்கு அதுக்கு முன்னால அந்த பழக்கமே கிடையாது. And I learned it without even realizing it. நான் என்ன புரிந்து கொள்ளாமலே அந்த பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன். It didn't require any effort. அது எந்த ஒரு எஃபர்ட்டும் நான் அதுக்காக எடுக்கல. It just happened. அது நடந்தது எதேச்சியா அப்படி வந்துச்சு அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. You know, bad habits are like that. கெட்ட பழக்கங்கள் சில நேரங்களில் அப்படிதான் நம்மளை பிடித்து கொள்கிறது. She says good habit. Okay. Now, but good habits take time and effort. நல்ல பழக்கங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுக்கும். அதுக்காக நாம் முயற்சிகளும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. How many of you I ask you brush your teeth before you sleep? தூங்க போறதுக்கு முன்னால யாரெல்லாம் பல்லு தேய்ப்பீங்க ராத்திரி கை தூக்குங்க. Brush your teeth before you sleep. Okay? Why? It's a habit. அது பழக்கமாக இருக்கிறது. How long did it take you to learn the habit? அந்த பழக்கத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்க? So that your parents don't have to tell you, go brush teeth. அவங்க பெற்றோர்கள் போய் உங்ககிட்ட சொல்லல போய் பல்லு தேய் என்று சொல்லி. Automatically you do it. நீங்க இயற்கையாவே அதை நீங்க செய்துட்டீங்க. Because it became a habit. அது பழக்கமாக மாறிவிட்டது. How long did it take you to learn? அது படிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்தீங்க? I can't remember. நமக்கு அது ஞாபகம் இருக்காது. I was a child. நான் குழந்தையா இருக்கும்போதே அதை நான் செய்றேன். That was 60 years ago. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்கிட்டேன். I'm 69. எனக்கு இப்போ 69 வயசு ஆச்சு.
I can't remember. எனக்கு அது ஞாபகம் இல்லை. Yeah. So, but I know it's not easy. அது ஈஸியான அது ஒரு லெகுவான ஒரு பழக்கம் கிடையாது. Because we have 4 grandchildren. எங்களுக்கு 4 பேர பிள்ளைகள் இருக்காங்க. And we see how difficult it is for them to learn how to brush their teeth on their own. அவங்க சொந்தமாக பல்லு தேய்க்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். Our son has to sing a song. என்னுடைய மகனுக்கு ஒரு பாட்டு பாடணும். Play a game. அவங்களோட விளையாடணும். And still I don't have to brush teeth. அப்படிலாம் செய்தா அவன் சொல்லுவான் நான் பல்லு தேய்க்க மாட்டேன்னு. So finally my son bought an automatic brushing machine. கடைசியாக என்னுடைய மகன் தானாகவே பல்லு தேய்த்து கொடுக்கிற ஒரு மெஷினை அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தார். You just put the toothpaste. அந்த பல்லு தேய்க்கிற அந்த பசையை அதுல போட்டுட்டு Tell the children open the mouth. வாய் தரேன்னு சொன்னா போதும். Put inside. அத உள்ள போடுங்க. Bite. பட் கடிச்சுக்கோ. Turn the switch on. அத ஆன் பண்ணு அத. Brushes everything. அது உள்ள சத்தம் கேட்கும் பல்லு தேய்ச்சி முடிச்சிரும். Don't have to do anything. அவர்களாக எதையும் அங்க செய்ய வேண்டியதில்லை. It is so easy. அது ரொம்ப லெகுவான ஒன்றாக இருந்தது. And still they take time. அது படிக்கிறதுக்கு இன்னும் நேரம் எடுத்ததானாலும் They won't do it by themselves. அவங்க சொந்தமாக அதை செய்யல. So it is not easy to learn a good habit. ஆகவே நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் கிடையாது. But it is possible. ஆனால் அது முடியும். And if you learn a good habit, நீ நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டால் it will help you for life. அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும். Our habits make us who we are. நம்முடைய பழக்கவழக்கங்கள் நம்மை இளமையாக நம்மை மாற்றிக்கொள்ளும். Because it's a habit that develops the character. அந்த பழக்கவழக்கங்கள் நம்முடைய குணநலங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. Amen. ஆமென். Good habits, good character. நல்ல பழக்கவழக்கங்கள் நல்ல குணநலங்களை உருவாக்குகிறது. Bad habits, bad character. கெட்ட பழக்கவழக்கங்கள் கெட்ட குணநலம் உள்ளவர்களாய் நம்மை வளர்க்கிறது. So what is the benefit of fasting? ஆகவே நாம் உபவாசம் எடுப்பதனால நமக்கு என்ன பலன்? There are 3 benefits I want to talk about. 3 நன்மைகள் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Fasting helps us to say no to our flesh. உபவாசம் நாம் எடுக்கும்போது அது நம்முடைய சரீரத்தின் இச்சைகளுக்கு அது இல்லை என்று சொல்கிறது. The biggest enemy is not outside. நம்முடைய பெரிய எதிரி நமக்கு வெளியே இல்லை. The biggest enemy is inside. நம்முடைய பெரிய எதிரி நமக்குள்ள தான் இருக்கிறது. There is something inside that desires what is not good. விருப்பமில்லாத தேவையில்லாத ஆசைகளை செய்வதற்கு அது நம்மை தூண்டுகிறது. And this is what Paul said in Galatians 5:17. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:17 இப்படியாக சொல்கிறார். The flesh desires what is contrary to the spirit, and the spirit desires what is contrary to the flesh. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. Our flesh refers to our desires and impulses that goes against God's will. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறபடினாலே தேவ சித்தத்துக்கு எதிராக நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். It is lust and greed. அந்த இச்சையானது அதை செய்ய தூண்டுகிறது. It is gluttony. அது வெளியே அப்படியே நமக்கு செயல்படுகிறது. It is pride. அது நம்மளை முயற்சிக்கிறது. It is laziness. அது சோம்பலை உண்டு பண்ணுகிறது. It is anger. கோபத்தை உண்டு பண்ணுகிறது. It is envy. அது நமக்கு எதிரியாக இருக்கிறது. It is a desire for comfort. அது நம்ம செய்கிறதுக்கு அதை நம்மை அடிமைப்படுத்துகிறது. And if we don't control our flesh will control us. நம்முடைய மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் மாம்சம் நம்மை கட்டுப்படுத்தி விடும். But how to control the flesh? எப்படி நம்முடைய இச்சைகளை ஆசைகளை நாம் கட்டுப்படுத்துவது? Fasting is one way to do it. உபவாசிக்கிறது அது ஒரு காரணியாக நமக்கு இருக்கிறது. When you fast, you are telling your flesh, நீங்க உபவாசிக்கும் போது உங்களுடைய சரீரத்துல நீங்க சொல்றீங்க, you are not my master. நீ என்னுடைய எஜமானன் கிடையாது. You are my servant. நீ என்னுடைய வேலைக்காரன்.
So when your stomach is telling you to eat, உங்களுடைய வயிறு சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, and you tell your stomach, I'm not going to eat. நீங்க உங்க வயிற்றுக்கு சொல்லணும், நான் சாப்பிடல. If you can say no to your stomach, நீங்க உங்களுடைய வயிற்றுக்கு முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னா, you can say no to other desires. நீங்க அப்படி சொல்ல உங்களால முடியும்னா வேற உங்களுடைய ஆசைக்கு உங்களால சொல்ல முடியும். So you are training yourself. உங்களையே நீங்கள் பழக்கப்படுத்துகிறீர்கள். Paul said in 1 Corinthians 9:27, I discipline my body and keep it under control. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9:27 பவுல் இப்படியாக சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். So you are learning to say no to the fleshly desires. உங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்கிறீர்கள். You are not punishing yourself. நீங்க உங்களை கண்டனை கொடுக்கல. You are just saying no to the bad desires that are still in us until we see Jesus. இயேசுவை நாம் பார்க்கிற வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிறதான கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு நாம் இல்லை என்று சொல்லுகிற ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். So fasting helps us to say no to the flesh. உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தின் தேவைகளுக்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரு பழக்கமாக இருக்கிறது. Fasting helps us, number 2, to say yes to God's Spirit. நம்ம உபவாசத்தை எடுக்கும்போது இரண்டாவது எதை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஆம் என்று சொல்ல கற்றுக்கொள்கிறோம். Paul said the flesh desires what is opposite to what the Spirit desires. பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். So when you say no to the flesh, you are saying yes, God, I want what you want. நம்ம எப்ப மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாம் வேண்டாம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய ஆசைகளுக்கு நாம் எஸ் ஆம் என்று சொல்லுகிறோம். And you say, God, I want you more than I want the pleasure of eating. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகாரத்தின் இச்சையை விட நீர் பெரியவர் என்று சொல்லி அங்கே நாம் சொல்லுகிறோம். And over time, when you do that regularly, you are saying, God, you are more important to me than this meal. ஆகவே நாம் இதை பழக்கப்படுத்திக் கொள்ளும்போது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே, நீர் இந்த ஆகாரத்தை பார்க்கிலும் எனக்கு பெரியவர் என்று நாம் சொல்லுகிறோம். You are saying what is eternal is more important than what is temporary. உலகத்தில் இருக்கிற நிரந்தரமற்ற இந்த இதுக்கு மேலே இருக்கிற அந்த நித்தியமானது முக்கியமானதாக இருக்கிறது. Now, let me ask you, after you enjoy one meal, நீங்க ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு சந்தோஷப்பட்ட பிறகு, maybe that meal is very big, the tabi has 10 small. நீங்க சாப்பிட்ட ஆகாரத்துல ஒரு 10 கறி கூட்டுகளை வச்சு ஒருவேளை நீங்க சாப்பிட்ட ஒரு உணவாக இருக்கலாம். Very satisfied. நீங்க சொல்லுங்க, ஐயோ ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லலாம். How long will the satisfaction last? எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த திருப்தி உங்களுக்கு போகும்? How long? 4 hours. 4 hours. He said 4 hours. 4 hours. 4 hours only, yeah. Just 4 மணி நேரம் தானே நமக்கு. When I eat Indian food, it satisfies me for 10 hours. நான் ஒருவேளை இந்திய உணவு எடுத்தேன்னா எனக்கு 10 மணி நேரம் பசிக்காம இருக்கும். Because I like to eat with my fingers. ஏன்னா இந்த விரல்ல வச்சு நான் சாப்பிடுறது பிடிக்கும். 6 hours later, I can still enjoy. 6 மணி நேரத்துக்கு பிறகு அந்த மனம் எனக்கு என்னை திருப்திப்படுத்தும். But after I wash my hand, நான் கையை இன்னும் ஒரு முறை கழுவின பிறகு இந்த மனம் இருக்காது. So it's a blessing, but it's only temporary. அது ஆசீர்வாதம் தான், ஆனா அது நிரந்தரமற்ற ஒன்றாக இருக்கிறது. But when you have a blessing from God, ஆனா நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம், when you spend time communing with Him, ஆண்டவரோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது, because when you fast, you can spend more time in God's Word. நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நிறைய நேரங்களை நீங்க செலவழிக்க முடியும். Because instead of eating, you are reading God's Word. நீங்க உபவாசம் பண்ணும்போது சாப்பிடுறதுக்கு பதிலா பைபிள் வாசிப்பீங்க. And God's Word can feed your soul for much longer than 4 hours. ஆண்டவருடைய வார்த்தையானது உங்களுடைய ஆத்மாவுக்கு 4 மணி நேரம் அந்த உலக பிரகாரமா ஆகாரம் சாப்பிடுறதை பார்க்க உங்களுக்கு அது உதவி செய்யும். Because Jesus said, your Father who sees what you are doing in secret will reward you. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற காரியங்களை உங்கள் பரமபிதா பார்த்து அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லுகிறது. Now in Deuteronomy chapter 8 verse 3, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே told the Israelites that God humbled their ancestors
causing them to hunger, and then feeding them with manna. உபாகமம் 8:3 இப்படியாக சொல்கிறது, அவர் அவனை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். How did God humble his people? எப்படி ஆண்டவர் வந்து ஜனங்களை வந்து தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றினார்? They walk for days and they had no food. அவர்கள் அநேக நாட்கள் நடந்து உணவற்றவர்களாய் அவர்கள் நடந்தார்கள். They feel very hungry. அவர்களுக்கு மிகவும் பசி உண்டாயிற்று. When you are hungry, you feel humble. எப்போமெல்லாம் உங்களுக்கு பசி வருதோ அப்போ நீங்க உங்களை என்ன செய்றீங்க? தாழ்மைப்படுத்துறீங்க. When you eat too much, you feel proud. நீங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியா இருந்தா திமிரு ஏறிடும் நமக்கு. It's very simple. அது ரொம்ப சின்ன காரியம் தான். So if you want to learn how to be humble before God, fast. எப்போமெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதெல்லாம் நம்ம உபவாசிக்க வேண்டும். Because when you are hungry, you say, God, I need you. எப்பொழுதெல்லாம் நமக்கு பசி வருதோ அப்பொழுது நாம் சேர்க்கிற ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். Actually, you are saying, God, I need to eat. நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே சாப்பிடணும்னு சொல்லுவோம். But physical hunger and spiritual hunger are connected. அப்படி நாம் இருக்கும்போது நம்முடைய மாம்ச பிரகாரமான பசி ஆவிக்குரிய பிரகாரமான பசி அங்கே இணைகிறதாக இருக்கிறது. People who are never hungry do not know what is hunger. பசியே இல்லாம சாப்பிட்டே இருந்தாங்கன்னு வச்சு அவங்க கிட்ட போய் பசி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. And that is why God humbled his people by causing them to become hungry. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக பசியிலே அவர்களை அவர் நடத்தினார். And also in Deuteronomy 8:3, Moses told them, he did this to teach you that man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God. மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்கு சொல்லு, மனுஷர்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள் என்பதை சொல்லு என்று சொன்னார். So fasting teaches us we cannot live without God's word. நாம் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் உலகத்தில் வாழ முடியாது என்பதை உபவாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. I can live without this meal. ஒருவேளை ஒரு ஆகாரம் இல்லாமல் நாம் வாழ முடியும். I won't die. நான் சாக மாட்டேன். But I cannot live without God's word. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் வாழ முடியாது. So it means that you are learning to depend on God. ஆகவே நீங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவரை சார்ந்து இருப்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். So fasting helps me to say no to the flesh. உபவாசம் என்பது மாம்சத்துக்கு இல்லை என்றும் and say yes to God's spirit. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஆம் என்று சொல்ல அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And increase spiritual hunger. ஆவிக்குரிய தாகத்தை அது தூண்டி விடுகிறதாக இருக்கிறது. And thirdly, fasting helps me to hear God's voice and obey God's voice. அந்த உபவாசம் நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படுத்துவதற்கு அந்த பழக்கம் நமக்கு உதவுகிறது. In life we sometimes have to make important decisions. சில நேரங்களில் நம்ம முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில இருப்போம். Like which job to apply for. எந்த வேலைக்கு நாம் அப்ளை அனுமதிக்க வேண்டும். If you have 3 job offers, which one to take? 3 வேலைகள் உங்களுக்கு அங்கே இருக்கும்போது எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். And for those who are marriageable age, who to marry. நம்ம கல்யாண வயசுல இருக்கும்போது யாரை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அறிவு நமக்கு வேண்டும். And for those of you who have children go to college, which course to enroll. பிள்ளைகளை நம்ம கல்லூரிகளுக்கு மேற்படிப்புக்கு அனுப்பும்போது எந்த கல்லூரியில நாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். You open the Bible, you don't find the answer. நீங்க வேதத்தை சும்மா அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் கிடைச்சிராது. Because this is not the general will, it's a specific will. இது பொதுவான ஒரு சித்தம் கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு சித்தமாக அது இருக்கிறது அங்கே. In the Bible, in Acts chapter 13, அது அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். when they ministered to the Lord and fasted, the Holy Spirit said, set apart to me Barnabas and Saul for the work to which I called them. அப்போஸ்தலர் 13 Acts 13, 2 and 3. அப்போஸ்தலர் 13:2-3 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது
பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். Now there were at least 5 of them there. 5 பேர் அங்கே இருந்தாங்க. 5 names mentioned there. அங்கே 5 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. But who is the one that supposed to go out? யார் அந்த இடத்துல இருந்து பிரித்து ஊழியத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. As they were worshiping and fasting, அவர்களுக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது the Holy Spirit gave direction. பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே சொல்லி கொடுத்தார். Very often, before we can hear from God, we must be quiet. நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குவதற்கு முன்பதாக நாம் முதலாவது அமைதலாக இருக்க வேண்டும். And when you fast, it helps you to hear God's voice. நீங்க உபவாசிக்கும் போது நீங்கள் அமைதலாக இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க இந்த உபவாசம் உங்களுக்கு உதவி செய்கிறது. Because you're shutting out other voices. மற்ற எல்லா சத்தத்துக்கும் நம்முடைய காதுகளை நாம் அப்பொழுது மூடிக்கொள்கிறோம். And after you hear God's voice, you have strength. You receive strength. அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்ட பிறகு ஒரு பலன் உங்களுக்குள்ளே வந்து இறங்கும். Because sometimes God's will is not easy. சில நேரங்களில் ஆண்டவருடைய சித்தம் நாம் செய்கிறது இலகுவு கிடையாது. God's will goes against our own will. நம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் வருகிறதாக இருக்கும். So when you fast, you say, God, I'm surrendering to your will. நாம் உபவாசித்து நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நான் சொல்லக்கூடும். Give me strength to obey you. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு அது பலனை கொடுக்கும். So when you fast, you are not trying to get something from God. நீங்க உபவாசித்து ஆண்டவரிடத்துல ஏதோ பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க உபவாசிக்கல. You are trying to give your heart to God. உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க உபவாசிக்கிறீங்க. And your Father who sees what is done in secret will reward you. அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு பரமபிதாவானவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். So what happened to my mother-in-law? என்னுடைய மாமியாருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. She said, I will burn your church down if you go to Bible school. அவங்க என்னுடைய மகளிடத்துல சொன்னாங்க, நீ பைபிள் காலேஜுக்கு போனேன்னு சொன்னா உன்னுடைய சபையை தீ கொளுத்துவேன்னு சொன்னாங்க. And my mother-in-law, at that time we are not married yet, my mother-in-law took my wife and put her under house arrest. என்னுடைய மனைவியை எடுத்து ஒரு ரூம்ல போட்டு அங்க அடைச்சிட்டாங்க. In the uncle's house. அவருடைய மாமாவுடைய வீட்லயே போய் அடைச்சு வச்சிட்டாங்க. It's in Sungai Besi. Last 50 over years ago, Sungai Besi is considered far from Kuala Lumpur. கோலாலம்பூர்ல இருந்து இந்த சுங்கை பேசிக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தூரம் போல இருந்துச்சு. So about this time, I'm still a young Christian, about 2-year-old Christian. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் 2 வருஷ விசுவாசியா தான் அந்த நேரத்துல இருந்தேன். I didn't know what to do. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. Can I even contact her? ஆனா அவங்க கூட தொடர்பு கொள்ள கூட என்னால முடியல. Those days we don't have mobile phone. அந்த நேரத்துல நமக்கு கை தொலைபேசி எல்லாம் கிடையாது. Don't even have a line phone. இந்த லைன் ஃபோன் தான் உண்டு, ஒயர் ஃபோன் தான் உண்டு. So I heard someone tell me that you want God to work in your life, fast. யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்யணும்னா நீ உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்து ஞாபகம் வந்தது. So I thought, okay, I will try. அதனால நான் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். My parents are not Christians. என்னுடைய பெற்றோர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. If I tell them I'm going to fast, they will think I go crazy. அவங்க கிட்ட போய் நான் உபவாசிக்கிறேன்னு சொன்னா அவங்க நினைப்பாங்க இவன் பைத்தியக்காரனா நினைப்பாங்க. So I have to do it in secret. ஆகவே நான் ரகசியமாக உபவாசித்தேன். In the morning they make breakfast. I will, instead of eat breakfast, I will hide the breakfast in the cupboard. நான் காலை உணவை அம்மா அப்பாவுக்கு தெரிய எடுத்துப்பேன். ஆனா ஒரு அலமாரிக்குள்ள போய் அதை நான் ஒளிச்சு வச்சிருவேன். I can't throw away. அந்த தூர போட மாட்டேன். Because we are poor family. நேச்சரா நாங்க பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன். We don't waste food. ஆகவே நான் உணவை வேஸ்ட் பண்ண மாட்டோம். Then I will go out. நான் வெளியே போயிடுவேன். And the whole day I will be praying in my heart. அந்த முழு நாளும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். I will not eat lunch. எனக்கு மதிய உணவு கிடையாது. I come back in the evening. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வருவேன். And I will secretly take the breakfast and I eat it. நான் ரகசியமா போய் அந்த காலை உணவை எடுத்து நான் சாப்பிடுவேன். Right, so I did that day after day. நான் அது ஒவ்வொரு நாளும் நான் அதை செய்து கொண்டே இருந்தேன். For 1 whole month. ஒரு மாதத்துக்கு மேலாக நான் அதை செய்தேன். I
was fasting breakfast and lunch. காலை உணவையும் மதிய உணவையும் நான் உபவாசமாக எடுத்து நான் ஒரு மாதத்துக்கு மேல செய்து My கொண்டிருந்தேன். parents didn't know. எங்களுடைய பெற்றோருக்கு தெரியாது. Sometime during that month, சில மாதங்களுக்கு பிறகு God opened the way and I was able to visit where my future wife was, and I brought along a brother in Christ. ஆண்டவரால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக என்னுடைய மனைவியை நான் சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். And what I found out is they were trying to change her mind by getting the medium to chant and to do a talisman and then burn it and put in the water and let her drink. நான் ஒன்றே அவர்களிடத்திலே இருந்து தெரிந்து கொண்டேன். என்னுடைய தாய் பெற்றோர்கள் அந்த சாங்கியம் செய்வாங்க, அதெல்லாம் செய்து எரிச்சு தண்ணியில கரைச்சு அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. To change her mind. அவங்களுடைய சிந்தையை மாற்றுவதற்காக. But it didn't work. அதுனா அவங்களுக்கு அது வேலை செய்யல. ஹalleluya. So they decided we bring the medium. ஆகவே அவங்க வந்து அதை செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு கேங்க சேர்ந்துட்டாங்க. And the medium tried to go into a trance. அவங்க அந்த ஆவியை மாற்றதுக்காக அவர் அங்க செய்ய ஆரம்பிச்சார். We are young Christians. I'm looking at the medium. நான் என்ன ஒரு விசுவாசியா நான் அத பார்க்கும்போது and he couldn't get into a trance. எனக்கு அத பத்தி ஒண்ணுமே புரியல. Very hard. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Finally he took out a blade and he cut his tongue. ஆகவே அவர் ஒரு பிளேட் எடுத்து அவங்க நாக்க வேற வெட்டிட்டாங்க. And the blood came out. அந்த ரத்தம் நாக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. When he cut his tongue, I saw him, kind of like wince in pain. ஆமா, அந்த நாக்க வெட்டி ரத்தம் வந்து நான் பார்க்கிறதுக்கே ரொம்ப ஒரு விகாரமா அப்படி இருந்தான். Then I realized he is not in a trance. அப்ப நான் புரிந்துக்கிட்டேன் இவன் வந்து அந்த இதுல இல்லன்னு சொல்லி. Because if he's in a trance, he cannot feel the pain. ஏன்னா அவன் டிரான்ஸ்ல இல்லன்னு சொல்லும்போது அந்த இல்ல அந்த டிரான்ஸ்ல இல்லாதனால அந்த வலி அவனால உணர்ந்து கொள்ள முடிஞ்சு அவன் அப்படியே ஆனான். So he couldn't get into a trance. அதனால அவனால அந்த ஆவி கடத்தலாம். அது அவனால எடுத்துக்கொள்ள முடியல. And only later, only recently, I learned that he gave up being a medium after that. Quit. சில நாட்கள் முன்பதாக தான் நான் தெரிந்து கொண்டேன் அந்த சாமிக்குரிய அந்த இதுல இருந்து செய்வன் இதுல இருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லி. Maybe he was so discouraged, how come this time I cannot go into trance? எனக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப ஒரு சோர்வாக இருந்தது, எப்படி நம்ம இதை விட்டு வெளியே வர போறோம். About the same time, அந்த நேரத்துல தான் during that period, அந்த சமயங்கள்ல தான் as I was reading God's word, அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருந்தேன். God gave me a promise. பவுல் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் chapter 32 verse 4, 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, where it says the heart of the rash shall understand knowledge. பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். You see, her mother was saying, I will go and burn down your church. அவங்க அம்மா சொன்னாங்க உங்க சபையை நான் தீ கொளுத்த போறேன்னு சொன்னாங்க. She doesn't know what she's doing. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. Right? So I believe God is saying she will understand. ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு புரிய வைப்பாருன்னு நான் நம்புறேன். And after about a month of fasting and praying, ஒரு மாதம் நான் உபவாசித்து ஜெபித்த பிறகு, and I'm sure many other Christians also prayed, அநேக கிறிஸ்தவர்களும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். her mother decided you can go to Bible school. அவங்க அம்மா சடனா சொல்லிட்டாங்க நீ பைபிள் காலேஜ் படிக்க போன்னு சொல்லிட்டாங்க. And so because of that we went to Bible school at the same time. ஆகவே தான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பைபிள் கல்லூரிக்கு நாங்க படிக்க போனோம். And then we got married before we graduated. The day before we graduated we got married. அந்த கல்லூரி படிப்பிலே எங்களுக்கு பட்டமளிப்புக்கு முன்பதான ஒரு நாளிலே நாங்க திருமணம் செய்து கொண்டோம். And then we went to Johor Bahru to take over a pioneering church. அங்க ஒரு சபையை நடத்துவதற்காக நம்ம ஜோகூர் பாருக்கு நாங்கள் அனுப்பப்பட்டோம். ஹalleluya. And about a month or so after we went to JB, something happened and her entire family became Christians. நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளதாக அவருடைய சகோதரியுடைய முழு குடும்பம் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. But it was through a miraculous event. It's another story. அது ஒரு பெரிய ஒரு அற்புதம், அது இன்னொரு அது கதையாக இருக்கிறது. And her mother-in-law became a soul winner. என்னுடைய மாமியார் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். And brought many people to Jesus. அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தினார்கள். So all this happened because of a lost key.
இது எல்லாம் எப்படி நடந்தது? அந்த ஒரு திறவுகோலை நம்ம துளைக்கிறதுனால தான் நடக்குது. I accidentally found the key. அது ஒரு எதேச்சையாக அந்த சாவியை நான் திறவுகோலை நான் பெற்றுக்கொண்டேன். I wasn't looking for it. நான் அதை தேடி அங்கு போகல. I accidentally found it. எதிர்பாராத விதமாக அந்த திறவுகோலை நான் பெற்றுக்கொண்டேன். I didn't hear a sermon. நான் ஒரு பெரிய செய்தியை ஒன்றும் நான் கேட்கல. I just heard a brother in Christ say, try fasting. இயேசுக்குள்ள இருந்த ஒரு சகோதரன் உபவாசித்து பாரு என்று சொன்னார்கள். And it has changed our lives. அது எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றியது. And even up to now, இப்பொழுது வரைக்கும் once a week I will fast lunch. வாரத்துல ஒரு நாள் நான் மதிய உணவுல உபவாசிக்கிறேன். When I was pastoring, a senior pastor, என்னுடைய தலைமை போதகர், I would require my pastors to all fast together on Thursday. எல்லா வியாழக்கிழமையிலும் இந்த தலைமை போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். That is the day that they are most unhappy. அந்த நாள் தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். Because in Penang everybody loves to eat. அப்ப இந்த பிணையில எல்லாரும் சாப்பிடுறதுக்கு பிரியப்படுவார்கள். But it has made a difference in my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. So today I want to encourage you. இந்த காலையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Whether you are a young Christian, நீங்க ஒருவேளை இளம் விசுவாசியாக இருக்கலாம், or old Christian, நீங்க முதிர்ச்சி பெற்ற விசுவாசியாக இருக்கலாம். It is never too late to learn a new habit. புதிய பழக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இன்னும் உங்களுக்கு தாமதம் இல்லை. I learned this when I was a 2-year-old Christian. நான் 2 வயது விசுவாசியா இருக்கும்போது தான் அந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன். And it has blessed me all my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. So Jesus says, your Father who sees what you do in secret will reward. ஆமே, இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியத்தை பிதா பார்த்து வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லிக் கொடுத்தார். What is the reward? என்ன வெகுமதி அவர் கொடுக்கிறார்? You will draw closer to God. நீங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ உதவி செய்கிறது. You will hear His voice. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். You will receive direction. நீங்கள் போக வேண்டிய வழி அது உங்களுக்கு சொல்லிக் You will have கொடுக்கிறது. spiritual breakthrough. ஒரு ஆவிக்குரிய திருப்புமுனையை உண்டாக்குகிறது. Power to overcome. எல்லாவற்றையும் தாண்டுவதற்குரிய வல்லமை அது கொடுக்கிறது. So who wants to start? யார் நீங்க இப்பொழுது தொடங்க போறீங்க? You just need to do it once a week. வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளை நீங்க செய்ய பழகுங்க. But it needs to be regular. That means every week the same time. எல்லா வாரமும் அதே நாள் அதே நேரம் எடுப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். After 7 weeks, 7 வாரங்களுக்கு பிறகு it can become a habit. அது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறும். Remember my cake? என்னுடைய அந்த கேக், வெள்ளை கேக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். After 2 weeks, 2 வாரத்துக்கு பிறகு, where's my cake? என்னை அறியாமலே நான் கேட்க ஆரம்பிச்ச அந்த கேக் எங்க? It becomes a habit. அது உங்களுக்கு பழக்கமாக மாறிவிடும். So one time, not enough. ஒரு நேரம் போதாது. Even you say 40 day fast, no, not enough. 40 நாட்கள் என்று சொல்றது உங்களுக்கு பத்தாது. Because the rest of the year you don't fast. அந்த மீதி உள்ள வருடங்கள்ல நீங்க உபவாசிக்கிறது கிடையாது. But if you do it on a weekly basis, நீங்க வாரமாக அதை நீங்க உபவாசிக்க பழகும்போது, the Jews fast twice a week, every week. யூதர்கள் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறார்கள். Then you build a habit. அது உங்களுக்கு ஒரு பழக்கத்தை உங்களுக்கு கட்டவிழ்த்து கொடுக்கும். And the habit will become a part of your life. அது அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையை கொண்டு வரும். It will bless you. அது உங்களை ஆசீர்வதிக்கும். Amen. Amen. So how many of you want to have a breakthrough in your life? எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உங்களுக்கு கொண்டு வர நீங்க விரும்புறீங்க? Amen. You want to see God do powerful work in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வல்லமையானதை செய்ய நீங்க In your விருப்பப்படுறீங்களா? family? உங்களுடைய குடும்பத்திலே செய்ய In விரும்புறீங்களா? your career? உங்களுடைய வேலையிலே செய்ய விரும்புறீங்களா? You want to see a family member or relative come to Christ? உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்க விரும்புறீங்களா? We can do it by seeking God ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். in fasting. உபவாசத்திலே நாம் நோக்கி பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். So let's bow our heads. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. Holy Spirit, come. பரிசுத்த ஆவியானவரே வாரும். We ask for you to speak to our hearts. ஆண்டவரே, இந்த இதயத்திலே பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். We ask that you will show us what you want us to do.
ஆண்டவரே நீர் எங்களில் செய்ய என்ன விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு காண்பியும். As we bow before God, ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களை நாங்கள் God has தாழ்மைப்படுத்துகிறோம். spoken to your heart. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. How many of you will say, I will try this new habit? அந்த புது பழக்கத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று யார் சொல்ல விரும்புகிறீர்கள்? And by God's help, ஆண்டவருடைய உதவியினால I will develop this new habit அந்த புது பழக்க வழக்கத்தை நான் பழக்கப்படுத்திக் கொள்கிறேன். because I want to see God do works, powerful works in my life. ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை வாழ்க்கையை செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். If that is what you want to see, எப்படி நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும்? I want you to raise your hand as a sign உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே நீங்கள் அதை so that I ஒப்புக்கொள்ளுங்கள். can pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Yes, wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் Yes. Father, right now you see our hands ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய கரங்களை எல்லாம் நீர் பார்க்கிறீர். and you see our hearts. எங்களுடைய இருதயத்தையும் நீர் பார்க்கிறீர். And we ask you will help us to make this a habit in our lives. ஆண்டவரே இந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Whether it is breakfast, lunch or dinner once a week. ஆண்டவரே ஒருவேளை காலை உணவோ மதிய உணவோ இரவுனோ ஒரு நேர உணவை நாங்கள் பழக்கப்படுத்த உதவி செய்யும். Give us the strength ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாரும். so that as we fast and as we read your word, ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது as we pray, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது we will hear your voice. ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும். We will receive strength. ஆண்டவரே பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். We will see breakthroughs in our ஆண்டவரே lives ஒரு திருப்புமுனை எங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். so that you will receive the glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். Give us the strength ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாரும். to go week from week to week ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். until we see the breakthrough come. ஆண்டவரே திருப்புமுனை எங்களுடைய வாழ்க்கையில வர வரைக்கும் செய்ய உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Amen. ஹalleluya. Thank you for the privilege of sharing God's word with you.